ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே உடைய சத்தியங்களை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாளில சங்கீதம் 47வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதுல 9 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. இது கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று வேதம் கூறுகிறது. இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, பூமி அனைத்திற்கும் ராஜா. அதாவது தேவன் இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா என்னுடைய தலைப்பு. அதாவது தேவனை அறிந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை துதிக்கின்ற துதியாகும். அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இந்த காலத்தில மகா சத்தத்தோடும் எக்காலத்தோடும் தேவனை துதிப்பது வழக்கமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்னா, தேசத்தில அதிகமான ஜனங்கள் துதிக்கிற ஜெபிக்கிற ஜனங்களா நாம் பார்க்கிறோம் நம் தேசத்திற்காக. சரி, இந்த சங்கீதத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். முதல் 2 வசனங்கள் தேவனின் தன்மையை பற்றி இது கூறுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்தபடி 3 - 4 வசனங்கள் தேவனின் உண்மையை பற்றி இது கூறுகிறது. நம்முடைய முற்பதாக்களுக்கு தேவன் உண்மையை எப்படி காத்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 5 முதல் 9 வசனங்கள் தேவனுடைய வல்லமை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவர், அவருடைய வல்லமை எப்படி பெரியது என்று இந்த 5 முதல் 9 வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. நான் சொன்னேன் இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று. முதலில் தேவனின் தன்மை, 2வது தேவனின் உண்மை, 3வது தேவனுடைய வல்லமை. சரி, இந்த சங்கீதம் 41 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2வது வசனத்தை வாசிக்கிறேன். முதல் 2 வசனங்கள், சகல ஜனங்களே கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீது எங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படியே இதுல பாத்தீங்கன்னா சங்கீதம் 46:10 அங்க என்ன சொல்றாரு? சங்கீதம் 46:10 என்ன சொல்றதுன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லப்பட்டுகிறது. அதாவது அமர்ந்திருக்க சொன்னார். அதாவது 41 கை கொட்டி கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்க சொல்வதில் ஒருவேளை முரண்பாடு இருக்கிறதா? 46:10 அமர்ந்திருக்க சொன்னவர் இதுல கை கொட்டி கம்பீர சத்தமா ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா ஆலய ஆராதனைக்குரியது என்று எடுத்துக்கொண்டாலும் இவற்றுக்கு ஒரு விளக்கம் உண்டு. எப்பொழுது அமைதியாயிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசங்கம் செய்கிற நேரத்துல அறிவிப்புகள், ஜெப குறிப்பு தருதல், சாட்சி கூறுதல் சமயங்களில சபை மக்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். 2வது எப்போது ஆர்ப்பரிக்க வேண்டும்? பாடல், துதித்தல் போன்ற சமயங்களிலே கைகொட்டி கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது
அமைதியாய் இருக்க வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிக்க கூடாது, ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாய் இருக்கக்கூடாது. கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் என்பது கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்போ இந்த சங்கீதம் 3 பிரிகளா பிரிக்கலன்னு சொன்னேன். இதுல முதல் வசனத்தில சகல ஜனங்களை கைகொட்டி பாடுங்க நான் சொன்னேன். இது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நம்முடைய ஆண்டவர் தான் எல்லா ஜனத்தையும் போஷித்து நடத்துகிறவர். அவரை அறிந்தவரும் அவரை அறியாதவரும் அவரை தெரியாதவரும் கூட அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவேதான் கர்த்தரை கைகொட்டி கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரின் என்று சங்கீத ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார். தேவனை துதிப்பதில பல வகை உண்டு அருமையானவர்களே. உதடுகளை திறந்து தேவனை துதிப்பது ஒரு வகை, கைகளை கொட்டி தேவனை பாடுவது மற்றொரு வகை, கம்பீர சத்தத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து தேவனை துதிப்பது இன்னொரு மற்றொரு வகை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துதிப்பதிலே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு துதிப்பதில் பலன் கிடைக்கிறது. நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை துதிப்பது நமக்கு மகிழ்ச்சி. நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவனை துதிக்கிற துதி நமக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது அருமையானவர்களே. அவருடைய நாமத்தை சொல்லி நாம் எவ்வளவு மகத்தமானவர், வல்லமையுள்ளவர், நீர் எவ்வளவு அதிசயமானவர், உயர்ந்தவர், நீதிபரர் என்று சந்தோஷமாய் கூறி ஆனந்த மகிழ்ச்சியா நாம் சொல்ல முடியும். அது நமது ஆத்மாவை களிகூறச் செய்யும். அது நமக்கு விடுதலை கொடுக்கும். வேதத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண்மணி இருந்தால் நமக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில் அவள் உடைக்கப்பட்டவளாய் இருந்தால், ஆனால் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த போது தேவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். தேவனை துதித்தாள் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்னாளை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோன் மதிலை சுற்றி வரும்போது ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆர்ப்பரிப்போடு துதியோடு சோத்தரிப்பேனானால் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புது பலன் நமக்கு வரும். உடனே நீங்க கேட்கலாம், ஏன் தேவனை துதிக்க வேண்டும் என்று. அதற்கு பதில் தருகிறது 2ஆம் வசனம். உன்னதமானவராகி கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதென்றும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இந்த வசனத்துல 3 விதமான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவன் அல்லது உன்னதமான கர்த்தர் அல்லது ஏல் எலியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏல் எலியோன் என்றால் உன்னதமான தேவன் என்று அர்த்தம். உன்னதமான கர்த்தர் பயங்கரமானவர் என்று கூறப்பட்டுள்ளது. பயங்கரமானவர் என்று நாம என்ன நினைக்கிறேன்னா, பயப்படத்தக்கவர் அப்படி அல்ல. அவருடைய கிரியைகளிலே மகா பயங்கரமானவர். நாம நினைச்சுக்கலாம், என்ன பயங்கரமான நம்முடைய ஆண்டவர் என்று. அது பயங்கரமானவர் அல்ல, அவருடைய கிரியைகளிலேயே மகா பயங்கரமானவர். நம்ம பார்க்க போனால் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி வந்தார் என்று நாம் அறிந்தால் அவர் எவ்வளவு பயங்கரமானவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எகிப்து தேசத்திலே 10 விதமான வாதைகளை அனுப்பினார். நிகரில்லாத அற்புதங்கள். அவர்கள் எகிப்தில் மந்திரவாதிகள் அதை போல செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியல. அதுபோல தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்த போது எவ்வளவு அழகாக செங்கலை பிரித்து கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு அளித்தார். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? ஆகவேதான் அவர் பயங்கரமானவர். ஆகவே நம்ம ராகாப் என்ற வேசியை கூட பார்க்கிறோம். அவர் சொல்ற ஒரு இடத்துல, உங்களுடைய தேவனை எல்லா தேவர்களும் பெரியவர் என்று. நாம இப்படி திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வசனம் 2 கூட இதே வசனத்தில் கர்த்தர் பூமி மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் என்று. ஆண்டவர் ஏதோ ஒரு தேசத்திற்கு மட்டும் ராஜாவல்ல, அவர் பூமியின் மீதெங்கும் ராஜா. உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும்
அவர் ராஜா. ஏன் தெரியுமா? அவர்தான் இந்த மனு மக்களை ஆளுகை செய்கிறவர். ஒரு ராஜா நீதியாக ஆளுகை செய்வார் என்றால் அந்த ஜனங்கள் எவ்வளவு அவரை விரும்புவார்கள் தெரியுமா? நாம் எல்லாம் கொடுத்த வைத்திருந்தார்களே, தேவன் மகா பெரிய ராஜா, கிரேட் கிங், மகத்துவமான ராஜா, நிகரில்லாத ராஜா. தேவனுடைய தன்மைகளை இந்த சங்கீதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக சங்கீதம் 43 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார்னு பார்க்கிறோம். இந்த மகத்துவமான ராஜா என்ன செய்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3 காரியங்களை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிறார், ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிறார், ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். ஜாதிகள் என்ற பதம் ஆங்கிலத்தில் வேதாகமத்துல நேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு மேலே. அப்படி என்றால் மக்களையும் நமக்கு கீழ்ப்படுத்துகிறார், தேசங்களையும் நமக்கு கீழ்ப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான நம்முடைய தேவன்! ஆதியிலே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பூமி முழுவதையும் அவர்கள் கையில கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொண்டுங்கள் என்றார். ஆனா மனிதனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய உரிமை ஆளுகை. அந்த ஆளுகையை பிசாசானவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலே திருடி கொண்டான். அதே ஆளுகையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜனங்களை வசப்படுத்துகிறார், ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார், யாக்கோப்பின் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி கானான் தேசத்தை கொடுத்தாரோ அதே போல இன்று புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய இஸ்ரவேலை நமக்கு சுதந்திரமான ஆசீர்வாதமான பூமிக்குரிய வாழ்வையும் ஆசீர்வாதமான பரலோக வாழ்வையும் தேவன் கொடுப்பதற்கு உண்மையாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை. வசனம் 5-9 வரைக்கும் தேவனுடைய வல்லமை. வாசிக்கலாம். 5-6. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தளினார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். 5-7 வசனம் அப்படி சொல்லுகிறது. 5வது வசனத்துல தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது இந்த சங்கீதம் பாடல் பாடப்பட்டது என்று கூறுகிறார்கள். ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம். அப்பொழுது ஆசாரியர்கள் எல்லோரும் கர்த்தாவே எழுந்தருளும் என்று அவர்கள் சொல்வார்களாம். அப்படி கூப்பிடுகையில் தேவன் எழுந்து பிரசன்னமாகினார் என்று குறிக்கும் வகையில இந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது. ஒருவேளை அது உண்மையாகவே இருக்கலாம். மறுபடியும் யுத்தத்திற்கு செல்லும் போதும் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்வார்களாம். தேவன் தனது உடன்படிக்கை பெட்டியிலே பிரசன்னத்தை வைத்திருக்கிறார் என்று ஜனங்கள் நம்பினார்களாம். இதில் சொல்லப்பட்டுகிறது. தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறி போவார்களாம். அடுத்து 6வது வசனத்தில் தேவனை போற்றி பாடுங்கள். 6-7 படிக்கலாம். மறுபடியும் நான் படிக்கிறேன். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் என்று கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா 5 முறை பாடுங்கள், அதாவது 6வது வசனம் 7வது வசனம் 5 முறை பாடுங்கள் என்று
சங்கீதக்காரன் அருமையா இதை எழுதியுள்ளார். அதாவது பாடலின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய பாடல்கள் இப்ப நம்ம பார்த்தல சாரா நவராஜ், யாரோ ஒரு சகோதரி சொன்னாரு, சாரா நவராஜ் பாட்டை போடுங்க, அருமையான பாடல்கள், கருத்துள்ள பாடல்கள். நான் அதே நினைச்சேன். அதே நம்முடைய சகோதரர் பாஸ்டர் யாரை ஒத்து சொன்னார், பழைய பாடலை சாரா நவராஜ் பாட்டல் போடு அப்படின்னார். இதுதான் கருத்துள்ள பாடல்கள். பாடலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பழைய பாடல்களையும் புதிய பாடல்களையும் கருத்தோடு உணர்ந்து பாட வேண்டும். அதுதான் பாடல். எப்படியாவது பாடுகிறது இல்லை, கருத்தோடு உணர்ந்து பாடும்போதுதான் அந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையில அது பெரிய கிரியை சேர்கிறது. நல்ல அருமையான பாடல். இன்னைக்கு நிறைய பேர் பாடுறாங்க, அதுல கருத்து இருக்குதா, அதுல உணர்வு இருக்குதா, நமக்கு சரியா தெரியல. ஆனா பழைய பாடல்கள், ஆனா புதிய பாடல்கள் இருக்கு நிறைய. ஆனா பழைய பாடல்கள் சாரா நவரோஜ் அவருடைய பாடல்கள் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல், கேட்க கேட்க அவ்வளவு அருமையா இருக்கும். சரி, நம்ம தேவனுடைய வல்லமை இன்னும் வெளிப்படுத்த, அடுத்து அந்த 7, 8 நம்ம பார்த்தோம்னா இன்னும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. தேசத்திலே நீதியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதால் நாமும் ஜபிக்க வேண்டும். நம்ம தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக, மந்திரிகளுக்காக, எம்எல்ஏ எம்பிகளுக்காக, பொதுவாக நாம் இந்த ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். தேசத்தை நீதியாக ஆட்சி செய்ய வேண்டும், இதற்காக ஜபிக்க வேண்டும். அடுத்தபடியாக சங்கீதம் 9 வசனம் 9 நம்ம வாசிக்கலாம். 47:9. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கீழங்கங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர், மகா உன்னதமானவர். ஜனங்கள் ஆபிரகாமின் ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். நித்தியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம் இந்த வசனம். இது நித்தியத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம். பூமியில எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள்? பூமியில எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தேவன் பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் மாற்ற வல்லவர். ஆமென். தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும், யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவர்களெல்லாம் ஆண்டவரின் ஜனங்களாக மாறுகிறார்கள். நாம நல்லா பார்க்கணும். தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கு நான் சொன்னேன் என்ன பொருள் அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை விசுவாசிகளும் ஆண்டவரின் ஜனங்களாக மாறுகிறார்கள். நித்திய வாழ்வுக்கு பங்குடையவர்களாக மாறுகிறார்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள். சங்கீதக்காரன் பல காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியில நித்திய நம்பிக்கையோடு கூட இந்த வசனத்தை அருமையாக முடித்து கொடுக்கிறார். பல காரியங்களை சொல்லிவிட்டு நித்திய நம்பிக்கையோடு கூட இந்த வசனத்தை நமக்கு அருமையாக முடித்து கொடுக்கிறார் சங்கீதக்காரன். என்ன அருமையான வசனங்கள்! தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுவாரானால் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய உண்டு. நான் சொன்னேன், இந்த சங்கீதத்துல திருப்பி எனக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன். 3 காரியங்கள் சொன்னேன். தேவனின் தன்மை, 2வது தேவனின் உண்மை, தேவனுடைய வல்லமை. இந்த 3 காரியங்களிலும் தேவன் செயல்படுகிறதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்த்தோம். அருமையானவர்களே,
சங்கீதம் 101:2 கூட 100 சங்கீதம் நம்ம பார்த்தோம் 1-2 வசனம் கூட, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஏன் அவரை கம்பீரமாய் பாட வேண்டும் என்றால், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள், நன்றியோடும் துதியோடும் ஆராதனை செய்யுங்கள் என்று அதில் சொல்லப்பட்டுகிறது. ஆவலுடனும் புதிய எதிர்பார்ப்புடன் கர்த்தரை தரிசிக்க போகிறோம் என்ற உணர்வுகளுடன் அவரிடம் சேருவோமாக. அப்படி சேரும்போது கர்த்தரே தேவன் என்று நாம் அறிய முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு அநேக காரணங்கள் உண்டு. நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அவர் நம்ம வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை, அற்புதங்களை செய்தவர். இவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும். தேவன் பெரியவர். அவர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறவர்களுக்கு நீ சத்தமிட்டு கம்பீரி, ஏனென்றால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அன்பர்களே, இந்த சத்தியத்தை நாம் கேட்டோம். இந்த சத்தியத்தை 3 காரியங்களை பார்த்தோம். தேவனின் தன்மையை பார்த்தோம், தேவனின் உண்மையை பார்த்தோம், தேவனுடைய வல்லமையை பார்த்தோம். நான் சொன்னேன், கடைசியில இந்த சங்கீதக்காரன் பல காரியங்களை சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நித்திய நம்பிக்கையோடு கூட இந்த வசனத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். கேட்ட வசனத்தில இந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டு நல்ல பாடல்களை, கருத்துள்ள பாடல்களை நாம் ஜபிக்கும் போது கூட, துதிக்கும் போது கூட, கருத்துள்ள பாடல்களை பாடி நாம் துதிக்கும் போது தெய்வ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கும். தெய்வ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கும். அப்போது ஒரு பெருத்த மகிழ்ச்சி. தேவன் நம்ம கொடுத்த நல்ல சலுகை இது. இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா?